இந்த வீடியோவில் டிஎன் செட் கெமிக்கல் சயின்சஸ் 2025 எக்ஸாமினுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இந்த கெமிக்கல் சயின்சஸில் நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்க்ஸ்லேருந்து கூடலாம் குறையலாம், எது வேணாலும் நடக்கலாம். இது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ்னே தவிர கரெக்டான கட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது. வாங்க அப்போ எவ்வளோ மார்க் எடுக்கணும், பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் சேர்த்தா இல்லைனா தனித்தனியாக பார்க்கணுமா அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்போ ரெண்டையும் சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் மார்க்ஸை வைக்கிறாங்க. அப்போ பேப்பர் 1 100 மார்க்ஸ், பேப்பர் 2 200 மார்க்ஸ், டோட்டலாக இதில் வந்து 300 மார்க்ஸ் வந்துடுது. அப்போ அந்த 300 மார்க்ஸுக்கு எவ்வளவு எடுத்தால் பாஸ், ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளவு மினிமம் குவாலிஃபைட் மார்க்கு, அதுக்கப்புறமா அதுலேருந்து எவ்வளோ தூரம் எடுத்தாச்சுன்னா இந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் இதில் குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 40% எடுக்கணும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 40%. அதே போல் இந்த ரிசர்வ்டு கேட்டகரி இருக்குல்ல, ரிசர்வ் கேட்டகரிக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 35% அவங்க எடுக்கணும். அப்போ இந்த 40% அப்படிங்கிறது மினிமமாக இந்த 300 மார்க்ஸுக்கு இவ்வளோ எடுத்தால் தான் எலிஜிபிள். இதுக்கு மேலே தான் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கலாம், சரிங்களா? அப்போ அதாவது இந்த 40%க்கு கீழே எடுத்தாங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபையே ஆக முடியாது. அப்போ இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். இந்த செட் எக்ஸாமுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 40% ஜென்ரல் கேட்டகரி, இது வந்துட்டு 35% ரிசர்வ் கேண்டிடேட்ஸ். இப்போ இந்த பேப்பர் 1ல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை, 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்ஸ் வருது. பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸ். இப்போ அதே போல் பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு, 100. அப்போ 100 × 2 200 மார்க்ஸ், டோட்டலாக 200 மார்க்ஸு. பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸ், அப்போ டோட்டலாக 300 மார்க்ஸ். அப்போ இந்த 40%ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த 40%ங்கிறது 300ல் 40%. அப்போ எவ்வளவு அப்போ பாருங்கள், டோட்டல் மார்க்ஸ் 300 போட்டோம். இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு 40% மார்க்னு சொன்னோம் இல்லையா, அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க், சரிங்களா? மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு இதில் பாருங்கள். ஸோ 300 × 40/100, 300 × 40/100 எவ்வளோ எடுக்கணும், 120 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ 120 மார்க்ஸ்னால் நீங்கள் மினிமமாக 60 கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கணும். அப்போ இந்த 150 கொஸ்டினில் நீங்கள் 60 கொஸ்டின்ஸ் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையும் சேர்த்து 60 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டுன்னா உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வந்துடும், 120 மார்க்ஸ் வந்துடும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுடைய ஆன்சர், அதாவது உங்களுடைய அந்த நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, டோட்டலாக 150 கொஸ்டின்ஸுக்கு 60 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டுனா நீங்கள் வந்து இந்த செட் எக்ஸாமுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். சரி, இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 120 மார்க்ஸ் எடுக்கணும், மினிமமாக எடுக்கணும். இப்போ அதே போல் ரிசர்வ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 35% மார்க்ஸ் எடுக்கணும். அந்த 300ல் 35% அப்படிங்கிறது எவ்வளோ பாருங்கள். ஸோ 300 × 35/100 எவ்வளோ வந்துடுது, 105 மார்க்ஸ். அப்போது இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 மார்க்ஸ், 105 மார்க் எடுக்கணும், சரிங்களா? அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கணும், இதில் வந்துட்டு இந்த 53 கொஸ்டின் இல்லையா, 53 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 150 கொஸ்டினில் 53 கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். அதாவது இந்த ரிசர்வ் கேட்டகரிக்கு 35% எடுத்தாலே போதும், அவங்க வந்து பாஸ், அதாவது எலிஜிபிள். ஆனால் கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ளே வருமாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அப்போ நமக்கு எவ்வளோ மார்க்ஸ், மினிமமாக எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 120 வேணும், இந்த ரிசர்வ் கேட்டகரிக்கு 105 மார்க்ஸ் வேணும். இப்போ பாருங்கள், டோட்டலாக இந்த 300 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 300 மார்க்ஸுக்கு 120 எடுத்தாங்கன்னா எலிஜிபிள், சரிங்களா? எலிஜிபிள் ஃபார், அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன். அதே போல் ரிசர்வ் கேட்டகரிக்கு 300 மார்க்ஸுக்கு 105 எடுத்தால் போதும், சரிங்களா? அப்போ இதில் ஜென்ரல் கேட்டகரியில் 60 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். இங்கே அதே போல் 53 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க
கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா இவ்வளோ மார்க் வரும், அப்போ அவங்க வந்து எலிஜிபிள். இப்போ அடுத்தபடியாக கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பேப்பர் 1ல் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ பேப்பர் 1ல் எவ்வளோ எடுத்திருப்பாங்க, பேப்பர் 2ல் எவ்வளோ எடுத்திருப்பாங்க, அதே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அப்போ இந்த கெமிக்கல் சயின்சஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம இப்போ சொல்கிறது கெமிக்கல் சயின்சஸ்க்கான ப்ரிடிக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ பேப்பர் 1 வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பேப்பர் 1 வந்துட்டு டிஃபிகல்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அதில் 50 கொஸ்டின்ஸில் மினிமமாக பார்த்தாலுமே 20 கொஸ்டின்ஸு ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதிடலாம் இல்லைங்களா. அதாவது 50 கொஸ்டின்ஸுமே கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது மினிமமாக 20 MCQ கரெக்டாக எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 கொஸ்டின்ஸ் தான் ரிமைனிங் ஆன்சர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம மினிமம் தான் போட்டிருக்கணும். இதை விட அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம், ஸோ இதை விட கம்மியாகவும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது மினிமமாக வச்சு நான் போட்டுக்கிறேன். அதாவது 20 MCQ அவங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ வரும், 40 மார்க்ஸ். இப்போ 20 × 2 40 மார்க்ஸ். அப்போ பேப்பர் 1ல் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ இது ஓகே, பேப்பர் 1க்கு ஓகே. இப்போ அடுத்தபடியாக பேப்பர் 2. இப்போ பேப்பர் 2ல் டோட்டலாக 100 MCQ இருக்குது. அப்போ இது வந்துட்டு ஈஸி இல்லையா, பேப்பர் 2 வந்துட்டு ஈஸின்னு தான் சொல்லணும். அப்போ அதில் 50 MCQ, அதாவது கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டோம். அதுலேயே எல்லாருமே மேக்ஸிமம் 35 வரைக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குது, இன்னும் 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் 60ல் என்ன வந்துடும், ஒரு 30ஆவது வந்துடும். 60 கொஸ்டின்ஸில் ஒரு 30 கொஸ்டின்ஸாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன், அதில் 30ல் 20 தான் நான் போட்டுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 50 MCQ பேப்பர் 2ல் 50 MCQ எல்லாருமே கிட்டத்தட்ட கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. எல்லாமே ஈஸியஸ்ட் கொஸ்டின். அப்போ 50 MCQ அப்போ எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க, டோட்டலாக 100 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ இதில் ஒரு 40, இதில் ஒரு 100, அப்போ 140. இப்போ 140 மார்க்ஸ் எல்லாருமே ஈஸியாக வாங்கிடுவாங்க. 140 மார்க்ஸ் எல்லாருமே ஈஸியாக வாங்கிடுவாங்க. இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கட் ஆஃப் என்ன வரும். இப்போ அடுத்தபடியாக இப்போ 50 வந்துட்டு ஈஸியாக எல்லாருமே வாங்கக்கூடியது. அங்கே வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 140 ஈஸியாக வாங்கிடுவாங்க. இப்போ அடுத்தபடியாக 60 MCQ அட்டன் பண்ணவங்க இருக்கு இல்லையா, 100 கொஸ்டினில் 60 கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 120 மார்க்ஸ். அதுக்கப்புறமா 65 130 மார்க்ஸ். அடுத்தபடியாக 70 MCQ 140 மார்க்ஸ். அவன் பார்த்தீங்கன்னா இந்த 70 MCQ எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துடும். அப்போ இந்த 65ம் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துடும். அப்போ இதில் இந்த 60 MCQ இருக்கு இல்லையா, அப்போ 60 MCQ தான் இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் வரும். பாருங்க 120, அங்கே ஒரு 40 மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா 160 மார்க்ஸ். அப்போ 120 + 40 160 மார்க்ஸ். சப்போஸ் இது நமக்கு இன்னும் கம்மி பண்ணாலுமே என்ன வந்துடும், இந்த 100 மார்க்ஸ், அங்கே ஒரு 40 140 மார்க்ஸ். அப்போ இதில் இது வந்து நான் என்ன ஜென்ரல் கேட்டகரிக்கு நான் போட்டுக்கிறேன், ஜென்ரல் கேட்டகரி. அப்போ அந்த ஜென்ரல் கேட்டகரி பேப்பர் 1 பேப்பர் 2 எந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் ஒரு 40 மார்க்ஸு, பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 120 to 140 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஜென்ரல் கேட்டகரியினுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 160 to 180 மார்க்ஸ். ஜென்ரல் கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க்ஸு 160 to 180 மார்க்ஸ் வந்துட்டு வரலாம். அது இதுக்கு மேலேயும் போகலாம், அதாவது நான் மினிமம் போட்டுக்கிறேன். இல்லை இதுக்கு மேலேயும் போகலாம், இதை விட ஒரு 10 மார்க்ஸ் வந்து கம்மியாகலாம், அதுக்கு கீழே கம்மியாகாது. அப்போ 160 ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் வந்துட்டு 160 தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வாய்ப்பு இருக்குது. செட் எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ அடுத்தபடியாக இந்த ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு பாருங்க. இப்போ ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பேப்பர் 1ல் 40 மார்க்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. பேப்பர் 2ல் 50 கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போ 100 மார்க்ஸ் to 120 மார்க்ஸ் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் to 120 மார்க்ஸ். அப்போ இதில் எவ்வளோ வருது, 100 + 40 140, அதே போல் 100 + இந்த 120 + 40 160. அப்போ 142 இல்லைனா 150 up to 160. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கும். ஏன்னா அப்போது இந்த ரிசர்வ் கேட்டகரியில் அவங்களுடைய மார்க்ஸு இந்த 140 தொட்டுட்டாங்க அப்படின்னு ஆச்சுன்னா சரிங்களா, 140
தொட்டுட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவங்க செட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 150 வருது சரிங்களா. 150 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு 150 மார்க்ஸ் வருது, 75 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், டெஃபினட்டாக செட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆயிடலாம் சரிங்களா. அப்போ இதுதான் இந்த ஜென்ரல் இந்த ரிசர்வ் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ ஓவராலாக நீங்கள் வந்து 75 MCQ டோட்டலாக 150 கொஸ்டின் இருந்தது, அதில் 75 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் செட் எக்ஸாம் குவாலிஃபை ஆயிடலாம் சரிங்களா. அப்போது இது வந்து ஓவரால், அதாவது நம்ம என்ன போட்டுக்கணும், நம்ம ஓவராலாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். அப்போ பாருங்கள், அப்போது 300 மார்க்ஸுக்கு 150 மார்க்ஸ் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடலாம் அப்படிங்கிற ஃபுல் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம் சரிங்களா. அப்போது இந்த ரிசர்வ் கேட்டகரிக்கு 140 மார்க்ஸ், ரிசர்வ் கேட்டகரிக்கு 140 மார்க்ஸு, அதை விட கம்மியாகலாம் சரிங்களா. 130லேருந்து என்ன செய்யலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு வரலாம் சரிங்களா. நமக்கு வந்து குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணும், குவாலிஃபையிங் மார்க் வந்துட்டு இந்த என்ன பார்த்தோம், இந்த 106 பார்த்தோம். குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 106 நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல் இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ பார்த்தோம், 120 மார்க்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் சரிங்களா. அப்போ இந்த ரிசர்வ் கேட்டகரியில் அப்போ இதை விட கம்மியாகலாம் சரிங்களா. 130 இல்லைன்னா அந்த 120 இல்லை 120 வரைக்கும் கூட இந்த கேட்டகரி இந்த கட் ஆஃப் வந்து வரலாம். அப்போ நீங்கள் எப்போ வந்து சேஃபர் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் 150 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் ஜோன். இப்போ அதே போல் ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டு 140 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் ஜோனில் இருப்பீங்க சரிங்களா. அப்போ இந்த கட் ஆஃப் வந்து 130லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா 125ல கூட வந்து ஆரம்பிக்கலாம் ரிசர்வ் கேட்டகரிக்கு சரிங்களா. அப்போ இதுதான் இந்த கெமிக்கல் சயின்சஸ்னுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். அப்போ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.